ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ல இருந்து ஒரு சில வசனங்களை என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அதில் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்சிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். போதும், கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏப்ரல் மாசத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களோடு பேசுகிறப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். உங்கள் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த மாசத்துடைய வாக்குத்தத்த செய்தி என்ன அப்படின்னா, உன் போராட்டத்தை கர்த்தர் இன்றோடு முடித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணி பார்ப்போம். நமக்கு இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் இன்றோடு முடிய பண்ணினார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ, ஒருவேளை சரீர பிரகாரமான போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் என்கிற போராட்டங்கள் இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிறதான போராட்டங்கள் இருக்கலாம். இந்த போராட்டங்களுக்கு கர்த்தர் இந்த மாசத்துல ஒரு முடிவை ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? அப்ப இந்த மாசம் நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிற மாசம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு அப்படி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எருசலேமுடைய பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, எருசலேமுடைய பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய போரும் என்னுடைய போரும், நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும், நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அல்லேலூயா. ஆனபடினாலே இப்படி வேதத்துல அநேக போராட்டத்திலே சிக்கி தவித்தவர்கள் என்ன செய்தார்கள்? அப்ப நம்ம குடும்பத்துல போராட்டங்கள் இருக்கிறது, சரீரத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களின் ஆதாரத்தின்படி நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பேச போகிறோம். ஆனபடினாலே அதை நீங்க கவனித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அது நம்ம அந்த வழியில நம்ம போகும்போது கர்த்தர் அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை இணைச்சுவரு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அதாவது பவுல் சொல்றாரு, அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த முள்ளுக்காக மூன்று முறை இணைச்சான தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தையில அவன் பலப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதத்துல பலவிதமான, ஒரு சிலருக்கு கணவன் மூலம் போராட்டங்கள், ஒரு சிலருக்கு மனைவி மூலம் போராட்டங்கள், ஒரு சிலருக்கு குடும்பத்துல போராட்டங்கள்,
ஒரு சிலருக்கு நம்ம பிள்ளைகள் மூல போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்காக நீங்கள் நான் செய்ய வேண்டியது ஜெபம் தான். அந்த ஜெபம் எப்படி வேதத்துல யாரெல்லாம் அப்படி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், முதலில் ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். அந்த மனிதன் யார் அப்படின்னா யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போது வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். நமக்கு இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் தான் 15வது வருஷம். வாசிங்க பார்ப்போம். நான் உன்னுடனே இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இப்ப யாக்கோபுக்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம் வந்தது யாக்கோபுக்கு? சொல்லுங்க பாப்போம். அவருடைய சகோதரனாகிய ஏசா இல்லையா? ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவன் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது பலமுறை நம்ம பேசியிருக்கோம் அதை குறிச்சு. பசியோட வரும்போது இவன் கூழ் காத்து கொண்டு இருக்கிறான். அப்ப வந்த உடனே பசிக்குது, கொஞ்சம் கூழ் கொடுங்கிறான். இந்த யாக்கோபுக்கு என்ன இல்ல, அவனுக்கு கூழ கொடுக்கணுங்கிற மனசு இல்லை. அல்லேலூயா. இது அவனுக்கு பசியாத ஒரு போராட்டம். இவனுக்கு இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி இவன் அவனோடு கூட போராடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அவன் சொல்றான், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு முக்கியம் இல்ல, இப்ப எனக்கு என்ன செய்யணும், உயிர் பிழைக்கிறதுக்காக ஒருவேளை கூழ் வேணும். அல்லேலூயா என்று சொல்லி கேட்கிறான். உடனே அவன் கூழ கொடுத்தான். கூழ கொடுத்த உடனே அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு பெற்றுக் கொண்டான். அதே போல ஒரு நாள் அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கு ரொம்ப முடியாத, கண்கள் பார்வை இல்லாத இருக்கிறதான நேரத்துல, மரிக்க போகிறதான நேரத்துல சொல்றாரு, ஏசாவை கூப்பிட்டு, பெரிய மகனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீ போய் வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நல்ல ருசியா எனக்கு சமைச்சு கொடு, அதை நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். ஏற்கனவே உனக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை உன் சகோதரன் பிடிங்கிட்டா, இந்த ஆசீர்வாதமாவது நீ பெற்றுக்கொள்ளு சொல்லி சொல்றார். உடனே அவன் நினைச்சான், வேட்டைக்கு போகிறான். அவன் வருவதற்குள்ளே அவனுடைய தாயாகிய யாரு, ரெபேக்கா, யாக்கோபை கூப்பிட்டு, அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ போயிட்டு மந்தையில ஒரு ஆட்டை பிடிச்சு அதை வெட்டி அதை கொண்டு வா, நான் அதை சமைச்சு கொடுக்குறேன், அதை உடைய தகப்பனுக்கு கொடு, அவர் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் வேண்டாமா, அப்பா கண்டுபிடிச்சிருவாரு, அண்ணன் ரோமம் உள்ளவன், அண்ணன் மிருகங்களுடைய வாசனை உடையவன் என்று சொல்லி சொல்லும் போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அதே போல யாக்கோபு செய்யும் போது நடக்கிறது என்ன, அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். இப்ப ஏசாவுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பறி போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவன் என்ன நினைப்பான், அன்னைக்கு கூழுக்காக ஒருவேளை கூழ் ஒரு சகோதரன் சொல்லி தரலையேன்னு சொல்லி அவன் மேல கோபமா இருந்திருக்கான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், ஒரு சில நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதன்படி அவர்கள் நடக்கிறது இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறார்கள், ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம நடத்துகிறது இல்லை. ஒருவேளை அப்படி அவன் நினைச்சிருந்தான்னா, அண்ணன் பசியில வந்திருக்கிறான், யாரு, அதுவும் ஒரே வயத்துல ரெட்ட குழந்தையா பிறந்தவர்கள், அவனுக்கு கொஞ்சம் கூழுதான் கொடுத்துருமான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா அவனுக்கு அது என்ன இல்ல, மனது இல்லை. ஏன்னா அன்றைக்கு தேவன் இந்த யாக்கோபு மூலமே நமக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது நமக்கு தெரிந்தது ஒன்றா இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில நம்ம வெகுளித்தனமான சூழ்நிலைகள்ல இருக்கிறோம். அது தப்பு இல்லை, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனா அவர்கள் நம்மை தவறாய் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்றாங்க, நம்மள என்ன செய்றாங்க, ஒன்றும் இல்லாத ஆக்கி கொள்கிற சூழ்நிலைகள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்துல நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், அதுதான் யாக்கோபு செய்தான். என்ன செஞ்ச யாக்கோபு, வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க பார்ப்போம்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். நல்லா கவனிக்கணும். அப்ப நமக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கும் போது இந்த போராட்டத்திலிருந்து நீங்களும் நானும் எப்படி விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு நீங்களும் நானும் போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனோடு நீங்களும் நானும் போராடினால் நமக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இவனுக்கு என்ன போராட்டம் இருந்தது? தன்னுடைய சகோதரனாகிய ஏசா என்ன செய்யறான்? இவனை கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போறான். அங்க தப்பிச்சு போகும்போது இந்த சூழ்நிலைகள் அவனை என்ன செய்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட நம்முடைய சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், அல்லது சபையாரா இருக்கட்டும், அல்லது ஊழியரா இருக்கட்டும், யாருக்காவது நாம ஒரு தீங்கு செய்து விடுவோம் என்று சொன்னால், அல்லது ஏமாற்றி விடுவோம் என்று சொன்னால், அந்த ஏமாற்றத்தின் நிமித்தம் நமக்கு சரியான தூக்கம் வராது. நம்ம சரியான ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கவும் முடியாது. அல்லேலூயா. தப்பு செய்யறவன் கண்டிப்பா எப்படி இருக்க முடியாது? சந்தோஷமா இருக்க முடியாது. இதுதான் அந்த யாக்கோபுக்கு நடந்த ஒரு சம்பவம். அவன் போய் படுக்கிறான். படுத்த உடனே அங்க ஒரு போராட்டம் அவனுக்கு வருகிறது. என்ன போராட்டம் தெரியுமா? ஒரு ஏணி வைக்கப்படுகிறதும் அங்க தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் எங்க பூமியில வச்சு வானத்துல எட்டி கொண்டிருக்கிறது. அப்ப அங்க வானத்துல தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நேரத்துலதான் இந்த யாக்கோபு என்ன செய்யறான்? தன்னுடைய போராட்டத்திற்காக தேவனோடு கூட போராடி மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 28வது வசனத்தை வாசிங்க. 24, 25 வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை தன் சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அல்லேலூயா. இப்ப ஒரு போராட்டம் அவனுக்கு என்ன அப்படின்னா, தேவனோடு கூட, அதாவது தேவ தூதர்களோடு கூட போராடும் போது இவனுடைய தொடையை அவன் பிடித்ததால அந்த தொடை நரம்பு சுலுக்கி போயிருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போராடி ஜெபிக்க கூடியதுங்கிறது என்ன அப்படின்னா, அதுல எவ்வளவு வேணாலும் நமக்கு இழப்புகள் வரலாம். முட்டி போட்டு ஜெபம் பண்றோம்னா முட்டி வலிக்காதெல்லாம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வரும். ஆனா வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களும் முழங்கால்ல நின்றுதான் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் தங்களுடைய முழங்கால்களை முடக்கிதான் என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த போராட்டத்தில் இருந்து மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு அதைத்தான் செய்தார். அதன் பிறகு 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப அவனுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு எங்க கிடைச்சது அப்படின்னா, தேவ சமூகத்திலே போராடும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நீங்களும் நானும் போராடும் போது, அதாவது ஒருவேளை நம்முடைய கணவனுக்காக கூட இருக்கலாம், அல்லது மனைவிக்காக கூட இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா கூட இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கீழ்ப்படியறது இல்ல, ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல. இப்படிப்பட்டதான பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப இவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே போராடும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சரிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நினைச்சவரே தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மனுஷனை குறித்து இருக்கணும். அதே போல ஒரு போராட்டத்தை மேற்கொண்ட ஒரு சகோதரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா லேயாலை நம்ம பார்க்கலாம். யார பார்க்கலாம்? வாசிங்க. 29ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 31ல இருந்து 35 வசனங்கள் வரை வாசிக்கும் போது,
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கவனிங்க. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரர்களா இருக்கட்டும் அல்லது சகோதரிகளா இருக்கட்டும், அவர்கள் மூலம் நாம் அற்பமாய் எண்ணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார் அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இங்க இந்த லேயாள் யாக்கோபை திருமணம் செய்து கொடுத்தார். அந்த அப்பா தான் திருமணம் செஞ்சு கொடுத்தார். ஆனா யாக்கோபுக்கு என்ன செய்யல? லேயாளை பிடிக்கல, அற்பமாய் எண்ணினான். ஆனா கர்த்தர் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டார் என்று கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தார். வாசிங்க தொடர்ந்து. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தபடியினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவளுடைய சிறுமையை பார்த்ததால அவ கர்ப்பவதியாகினார். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரனுக்கு பேர் என்னது? ரூபன். அப்ப என்ன அந்த ரூபன்ங்கிறதுக்கு ஒருவேளை அந்த ரூபன் என்று ஏன் பேர் வச்சான்னு சொல்லி பார்த்தாங்க. என்னன்னு பேர் வச்சாங்க? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறிந்தார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாலாம்? ரூபன். அல்லேலூயா. அப்ப ரூபன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்கிற அர்த்தத்துல அந்த பெயரை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப முதலில் மகன் பேரு என்னது? ரூபன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்ட கர்த்தர் கேட்டவில்லை. என்ன தந்தாரா? இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சிமியோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிமியோன் என்று சொன்னார் என்ன அர்த்தம்? கர்த்தர் இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாரா? சிமியோன் என்று சொல்லி பெயரிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய எண்ணங்கள்லாம் என்னன்னா, இந்த குழந்தை பிறக்கிறதன் மூலம் என்னுடைய கணவன் என்ன நினைச்சவாரு? நேசிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மனைவியை பிடிக்காது, ஆனா குழந்தைகளை மட்டும் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படி குழந்தைகளை வச்சு மனைவிகள் நினைச்சவங்க தங்களுடைய தேவைகளை புருஷனிடத்துல அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குழந்தைங்களை காட்டி நீங்க நிறைய பிள்ளைங்களை நம்ம பார்க்கும் போது குழந்தைங்களை காட்டியே நம்மளும் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? குழந்தை நல்லா ஆப்பிள்னா ரொம்ப சாப்பிடுங்க. அது குழந்தையா சாப்பிட போது சொல்லுங்க பாப்பா, யார் சாப்பிடுறது கேக்குறாங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. மனைவி சாப்பிடுறதுக்காக. ஏன்னா மனைவி நேரா வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா உனக்கு வேலை இல்லையா, வருமானம் எங்க போறது, காசு இருக்குதா, என்னுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு திட்டி அடிச்சு கூட போயிடுவாங்க. இதே குழந்தை ஒரு ஆப்பிள் கேட்டுச்சுப்பாங்க. அது எப்படி ஆப்பிள் கேட்டுச்சுன்னு சொன்னா, நான் தூக்கிட்டு வந்தேனா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, கதை. தூக்கிட்டு வந்தேனா ஒரு பையன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தானா குழந்தை அதையே பார்த்துட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? ஐயோ என் குழந்தை ஆப்பிளை பார்த்து எங்கிருச்சா. உடனே நான் கடன்பட்டாவது என்ன செய்வேன். அதே மனைவி கேட்டா வாங்கி தர மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? இன்னைக்கு அப்படி சாப்பிட்டுக்கிறதான சில்லியில இருந்து, ஆப்பிள்ல இருந்து, செவ்வாழை பழத்துல இருந்து சாப்பிடுகிற மனைவிமார்களும் உண்டு. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஆனா உங்க கணவன்கிட்ட நீங்க நேரா கேட்டா கொடுப்பாரா? கொடுப்பாரா? ஒரு சில நேரத்துல கொடுப்பாராமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, அதான் அங்க லேயாள் சொல்றா,
கர்த்தரின் சிறுமையை பார்த்து முதல்ல ஒரு குழந்தை கொடுத்தாரு, அவனுக்கு ரூபன் பேர் வச்சேன். ரெண்டாவது ஒரு அற்பமா எண்ணப்பட்டவன் நினைச்சு இன்னொரு குழந்தை கொடுத்தாரு, அந்த குழந்தைக்கு பேர் என்ன? ரெண்டாவது சிமியோன் என்று சொல்லி பேர் வச்சேன். இப்ப மூணாவது ஒரு குழந்தை கொடுக்கிறார், என்ன பாருங்க, மீண்டும் அவை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என்னது, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால். பாத்தீங்களா? அப்ப மூன்றாவது குமாரனை பெற்றதால இப்ப புருஷன் யாரோட சேர்ந்திருப்பானா? என்னோட சேர்ந்திருப்பான் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அல்லேலூயா. என்னன்னு பேரிக்கிறா? அப்ப லேவின்னா என்ன அர்த்தம்? புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பான் என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது என்ன செய்யறா பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். இப்பொழுது கர்த்தர் இவ்வளவு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் என்னதான் சுத்தி வருவாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு? அவனுக்கு யூதா என்று பேர் வச்சார். யூதான்னா என்ன அர்த்தம்? என்னது? கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. யூதான்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அப்ப நம்முடைய போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு இத்தனை குழந்தை. அல்லேலூயா. ஆனா நேசித்த ராகேலுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல, மலடியா இருந்தா. இது யார் செஞ்ச வேலைன்னா கர்த்தர் செய்த வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். பின்னாடி அவளுக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒருத்தன் பேர் யோசேப்பு, இன்னொருத்தன் பேர் பெஞ்சமின். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாள் ஏன் அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனுக்கு அதை பிடிக்கல. ராகேல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால அவனுடைய தகப்பன் லாபான் அவனை என்ன செஞ்சிட்டான்? அவனுக்கு தெரியாத லேயாளை திருமணம் செய்து கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அப்பவே அவன் போராடி இருக்கலாம். மாமனார் கிட்ட, யாருகிட்ட போராடி இருக்கலாம்? மாமனார் கிட்ட போராடி இருக்கலாம். அங்க போராடி ஒரு பிரயோஜனம் நடக்க போறது இல்ல. அப்ப யாரோட போராடினாதான் நடக்கும்? தேவனோடு கூட போராட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த லேயாள் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினாலே, கர்த்தரையே நம்பியிருந்தபடினாலே கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு அவருடைய வேலைக்காரியினுடைய கற்பத்தை கர்த்தர் திறப்பார், அதுல குழந்தைங்க உண்டாகும். அதன் பிறகு ராகேலுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் போது அவளுடைய வேலைக்காரி உண்டாகி, அவளுடைய வேலைக்காரிக்கு குழந்தை உண்டாகும். அதன் பிறகு கர்த்தர் அவளையும் நினைத்து அவளுக்கு 2 குழந்தை இணைச்சுவாரு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது நான் எதுக்கு சொல்றேன்னா பாருங்க, அப்ப மலடி எண்ணப்பட்ட ராகேலும் தேவனை நோக்கி மன்றாடும் போது, தேவனை நோக்கி போராடும் போது கர்த்தர் அவளுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க நானும் கூட நிறைய நேரங்கள்ல என் தம்பி அப்படி பேசுறாரு, அம்மா அப்படி பேசுறாங்க, அப்பா அப்படி பேசுறாங்க, என் கூட பிறந்த சகோதரிகள் அப்படி பேசுறாங்க, எனக்கு அங்க இருக்கவே முடியல அப்படிங்கிறீங்களா? கதவை சாத்திட்டு நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் போது அவன் ஒரு ராத்திரி முழுவதும் அந்த யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த போராட்டத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்துக்காக போராடி இருக்கிறோம், நம்முடைய கணவனுக்காக போராடி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக போராடி ஜெபித்து இருக்கிறோம். அப்ப போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த போராட்டத்திற்கு ஒரு பதிலை அவர் தர முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததா நம்ம வாசிக்கும் போது இன்னும் ஒரே ஒரு மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு மகனினுடைய போராட்டம். யாருடைய போராட்டம்? ஃபர்ஸ்ட் யாருடைய போராட்டம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் யாருடைய போராட்டம்? ஒரு தகப்பனுடைய போராட்டம். இரண்டாவது யாருடைய போராட்டம்? மனைவியினுடைய போராட்டம். அதான் லேயாளை பத்தி பார்த்தோமா இல்லையா? மூன்றாவது யாருடைய போராட்டம்? ஒரு மகனின் போராட்டம். வாசிங்க
1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4:10. இதோட முடிக்கலாம். 7 பாயிண்ட் இருக்கிறது, ஆனாலும் நேரம் இல்லை நமக்கு. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பனுடைய போராட்டம், பல பிரச்சனைகள். யாரு? சகோதரன் மூல பிரச்சனை, நம்முடைய மாமனார் மூல பிரச்சனை, நம்முடைய மைத்துனர்கள் மூல பிரச்சனை, அப்புறம் மனைவிகள் மூல பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ராம் முழுவதும் தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு தாயினுடைய பிரச்சனை, போராட்டம். இல்லையா? குழந்தை இல்ல, தன் கணவன் தன்னை நேசிக்க மாட்டேங்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல, அற்பமா நினைக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, அவ தேவ சமூகத்தை நோக்கி துதிக்கும் போது ஆண்டவர் அவருடைய கற்பத்தை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பிறகு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒவ்வொரு பேரை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அவர் ஜெபிக்காத நன்றி சொல்ல முடியுமா? ஜெபிக்காத நன்றி சொல்ல முடியுமா? ஜெபிச்சாதான் நன்றி சொல்ல முடியும். மூன்றாவது, யாபேசை பார்க்கும் போது, யாபேஸ் யாரு அப்படின்னா, யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, துக்கத்தின் மகன். யாபேஸ் என்று சொன்னால் என்னது? துக்கத்தின் மகன். ஏன்னா அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றபடினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட அப்படித்தான் நம்முடைய தாய் தகப்பனுக்கு துக்கத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நிறைய பேருக்கு பெத்த பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை நேசிப்பாங்க, ஆம்பளை பையனை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் ஆம்பளை பிள்ளைங்களை நேசிப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களை என்ன செய்யறதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. இல்ல 2, 3. இப்ப இந்த யாக்கோபனுடைய காரியங்களை பார்க்கும்போது ஏசாவும் யாக்கோபும் ஒரே வயிற்றுல ஒரே நேரத்துல தான் பிறந்தாங்க. ஆனா யாக்கோபு அவன் தாய் என்ன செஞ்ச, நேசிச்சு தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறாங்க. ஆனா ஏசாவை என்ன செய்யல, நினைத்தரல. ஆனா அவன் அப்ப நினைச்சான், ஆனா அது நடக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட நிறைய நேரங்களிலே நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை திட்டும் போது, ஒண்ணு பெத்ததுக்கு வேற எதையாவது என்ன செஞ்சிருக்கலாம், பெற்றிருக்கலாம் சொல்லி திட்டுறாங்க. ஆனா ஒண்ணு, அப்படி திட்டப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாபேஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த யாபேஸ் அப்பாவை பத்தியோ அம்மாவை பத்தியோ சகோதரர்களை பத்தியோ கவலைப்படல. அவன் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டான், தேவனை மாத்திரம் நாம் அடைக்கலமாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவனிடத்துல நாம் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம் என்று சொன்னால், கட்டாயம் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அதனாலதான் அவன் சகோதரர்களை பார்க்கணும் அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9. யாபேஸ் அப்ப தன் சகோதரர்களை பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். பாருங்க, துக்கத்தோடு பெற்றவன், ஆனா சகோதரர்களை பார்க்க ஆசீர்வாதமா இருக்கான காரணம் என்னது? சகோதரர்கள் தாயை நம்பி இருந்தாங்க. ஆனா இந்த யாபேஸ் நம்ம தேவனை நம்பி இருந்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய தாய் தகப்பன் நம்மள ஒரு மாதிரியா பேசலாம், நீ பிறந்தது வேஸ்ட்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒண்ணு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடியாலே நம்மை காட்டினோம் நம்முடைய சகோதரர்களோ நம்முடைய சொந்த பந்தங்களோ அந்த கனம் பெற்றவர்களாய் இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க அந்த வசனத்தை. யாபேஸ் தான் தாயை போய் கேட்கல, தன் தகப்பனை கேட்கல, தன் சகோதரர்களை அவங்க அம்மா ரொம்ப ஆசையோடு பெற்றெடுத்த சகோதரர்களை கேட்கல. ஆனா யார கேட்கிறான் போய்? என்னை உண்டாக்கிற தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தெய்வத்தை கேட்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட, நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தாய் தகப்பன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்கள் நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம போய் கேட்க கூடாது. யாரை கேட்கணும்? நீங்க தான் ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே
என்னை தெரிந்து கொண்டீர். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தீர். அதனால நான் உங்ககிட்ட தான் வருவேன், அவங்ககிட்ட போக மாட்டேன். எனக்கு வேண்டியதை நீங்க கொடுத்து ஆகணும்னு சொல்லி அவரிடத்துல போராடி ஜெபிக்கும் போது கட்டாயம் உங்களுடைய போராட்டத்திற்கு கர்த்தர் பதிலை தர முடியும். அதுதான் யாபேஸ் தெரிந்து கொண்டான். அதுக்கு அவன் போய் ஜெபிக்கிறான். வாசிங்க 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நல்ல கவனி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அறிந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா எத்தனை பேர் என் தாய் செய்வாங்க, என் தகப்பன் செய்வாங்க, என் சொந்த பந்தங்கள் செய்வாங்க, நான் பெற்ற பிள்ளைங்க செய்வாங்க, என் பேர பிள்ளைங்க செய்வாங்கன்னு நம்பி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு உங்களை உண்டாக்கின, உங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அவரிடத்துல நீங்க உங்க விண்ணப்பங்களை வைப்பீர்கள் என்று சொன்னார். உங்க குடும்பத்திலே உங்களை தான் கர்த்தர் கனம் பெற்றவர்களாய் மாற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால, ஆண்டவரை தெரிந்து கொண்டதால, ஆண்டவரை என் சொந்த இரட்சகராய் நான் நம்பினதால கர்த்தர் என் குடும்பத்திலே என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரே குடும்பத்தில் ஆண்டவர் அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் தேவன் உயர்த்தி வைத்திருப்பார். அதனால அவங்களுக்கு கீழே நம்மளை விட மாட்டார், அவங்க கிட்ட போய் கையேந்த விட மாட்டார். அவர்களை அழைத்த தெய்வம் தான் உங்களை என்னை என்ன செஞ்சிருக்காரு? ஒருவேளை ஆண்டவரை அறியாத இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் உயர்த்தப்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். 4 காரியத்தை கேட்டான். என்ன 4 காரியம்? தேவரீர் முதல் என்னை ஆசீர்வதிங்க, 2வது என் எல்லையை பெரிதாக்குங்க, 3வது உமது கரம் என்னோடு இருக்கணும், 4வது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு அது ஏதோ நம்ம பூமிக்கு வருவதற்காக ஒரு காரணமா இருந்தவர்கள். அதனால அவங்ககிட்ட போய் நம்ம எதையும் பேசுறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க, என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்க, அவன் அதை செஞ்சிருக்கானே, இவன் எதை செஞ்சிருக்கானே, அவனும் ஒன்ன மாதிரி தானே பிறந்தான், உன் குடும்பத்துல தானே பிறந்தான், உன் ஊர்ல தானே பிறந்தான், அவன் அதை வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. அல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்டீங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்க வேண்டிய இடம் தேவ சமூகம், கிடைக்க வேண்டிய இடமும் தேவ சமூகம். அல்லேலூயா. அதை செய்வீர்கள் என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கே ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இந்த மாசம் நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிற மாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனை பிடித்துக் கொள்ளும் போது, அவரை அண்டி இருக்கும் போது, அவரை சார்ந்து இருக்கும் போது, அவரிடத்தில் நம்முடைய குறைவுகளை சொல்லும் போது, அவரிடத்தில் நம்முடைய மனப்பாரங்களை சொல்லும் போது அவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனையானாலும் எந்த மனுஷன்கிட்டையும் போகக்கூடாது. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திற்கு மட்டும் போனா போதும், நமக்கு சக்சஸ் தான். அல்லேலூயா. ஒருவேளை தாமதிக்கலாம், ஒருவேளை என்ன ஆகலாம்? தாமதிக்கலாம், ஆனா முடிவு உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஒருவேளை நீங்க எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் காரியங்களை மாறுதலாக்குவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் ராஜாவின் வார்த்தையின்படியா அவனுடைய கட்டளையின்படியா 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு
காரியம் மாறுதலாய், நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க காரியம் மாறுதலாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா போதும். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டா போதும், அவரை மாத்திரம் இருக்க பிடிச்சுக்கிட்டா போதும், நம்முடைய காரியங்களை அவர் மாறுதலாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. யாக்கோபுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். லேயாளுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். இந்த யாபேசுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். அந்த தெய்வம் உங்களுடைய காரியங்களையும் எங்களுடைய காரியங்களையும் அவர் மாறுதலாய் மாற்ற அவரால் முடியும். அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.